ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 15 ஓவி 53. அவரது விருப்பங்கள் நிறைவேறி அவரது ஆசைகள் நிறைவேறின. விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தாமதம் ஏற்பட்டதால் அவர் சர்க்கரையை தவிர்த்தார். விளக்கம். சோல்கர் கற்கண்டு மீது சத்தியம் செய்தார். இதன் பிறகு தேர்விலே வெற்றி பெற்று அரசு வேலை கிடைத்தது. அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவர் சபதம் நிறைவேற்றுவதிலே தாமதப்பட்டார். மிகவும் வருத்தமடைந்த அவர் சர்க்கரையை கைவிட்டார். பயணத்திற்காக கொஞ்சம் காசு கிடைத்ததும், ஷீரடிக்கு போகின்றேன், வெறுங்கையால் எப்படி போவது என்று ஷீரடிக்கு போவது நாளைக்கு நாள் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருந்தது. தானே மாவட்டத்தில் உள்ள முர்பா தாலுகாவிலே நானேகாட் என்ற உயரமான மலைத்தொடர் உள்ளது. அந்த வழியாக கொங்கன் நாட்டு மக்கள் செல்கின்றனர். கொங்கன் மக்கள் அந்த மலை வழியாக பூனே மாவட்டத்திலே உள்ள ஜும்னாருக்கு வந்து செல்கின்றனர். சக் யாத்திரையினுடைய பரந்த கரையான நானேகாட்டை கடப்பது ஒரு காலத்திலே எளிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு ஏழைக்கு வீட்டினுடைய வாசற்படி போன்ற உலக பாதையை கடப்பது ஒரு சோகமாக தெரிகின்றது. ஷீரடி சபதம் நிறைவேறும் வரை சோல்கர் சர்க்கரையை தவிர்த்தார். எனவே அனைத்து இனிப்பு உணவுகளும் தவிர்க்கப்பட்டன. சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்க ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு சோல்கர் ஷீரடிக்கு செல்வதிலே வெற்றி பெற்றார். சாய்க்கு கற்கண்டை கொடுத்து சர்க்கரை சபதத்தை நிறைவேற்றினார். அப்போது அவருடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது. சாயியை பார்த்த சோல்கர் அவருக்கு வணக்கம் செலுத்தினார். பாபாவினுடைய பாதங்களை வணங்கிய பிறகு அவர் பரவசமடைந்தார். மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு சாயி மகாராஜுக்கு சர்க்கரையும் தேங்காயையும் கொடுத்தார். இன்று என் ஆசை நிறைவேறிவிட்டது என்று நினைத்தார். சாயியை பார்க்கும் பாக்கியமும் சாயியுடன் உரையாடும் பாக்கியமும் சோல்கருக்கு கிடைத்தது. சோல்கர் ஜோக்கினுடைய விருந்தினராக இருந்தார். ஜோக் மசூதியிலே இருந்து எழுந்து அவரது விருந்தினர் வெளியேறியதும் பாபா ஜோக்கிடம் அவருக்கு சர்க்கரை நிரப்பப்பட்ட ஒரு கோப்பை தேநீர் கொடுங்கள். அந்த சின்னத்தின் எழுத்துக்களை கேட்டவுடனேயே சோல்கரின் மனதிலே ஒரு எண்ணம் எண்ணியது. அவருடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மீண்டும் சாயினுடைய பாதங்களிலே தலை வணங்கினார். ஜோக் பாபாவின் பேச்சை கேட்டதும் அவரை பாராட்டினார். சோல்கர் இன்னும் பெரிய பாராட்டை பெற்றார். காரணம் புரிந்தது. மனதினுடைய அறிகுறிகள் உறுதியளிக்கின்றன. ஒவ்வொரு பக்தனுக்குள்ளும் எங்கோ ஒரு சோல்கர் இருக்கின்றார். ஸ்ரீ சாயி பக்தர்கள் இன்றும் இதை அனுபவிக்கின்றார்கள். இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதும் ஒரு மரபு. குறிப்பு: உண்மையான தீர்மானத்தை பாபா மட்டும் நிறைவேற்றுகின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.